வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி என்ன 5 மார்க் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் 5 மார்க் தான். 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் சாப்டர் 1 செக்ஷன் அண்ட் ஏ செக்ஷன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்ஸில் எண்டோஸ்போம். ஸோ இந்த கொஷின் ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் பயாலஜிக்கு வந்து கேட்டதில்லை பப்ளிக் எக்ஸாமினேஷனில். ஸோ இந்த கொஷின் ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணுறேன், இதை கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்க. புக் பேக்கில் 47 கொஸ்டின். வாட் இஸ் எண்டோஸ்போம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்டோஸ்போம்க்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருந்தோம். இப்போ எண்டோஸ்போம்னா என்ன ஆல்ரெடி சொன்ன கருவுன் திசுன்னு. த பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ், இதை ஷார்ட்டாக பெண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடட் இமிடியேட்லி ஃபார் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம், பட் பிஃபோர் சைகோட் ஸ்டார்ட்ஸ் இன் டிவைட் ஆன் எண்டோஸ்போம். அப்போ பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் ரிசல்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் இருக்குது. ஸோ ட்ரிபிள் ஃபியூஷன்னா என்ன டெஃபினிஷன் 2 மார்க்கில் கேட்பாங்க. 2 போலார் நியூக்ளியஸ் 1 ஸ்பெர்ம் நியூக்ளியஸ், இது சேர்ந்து தான் ட்ரிபிள் ஃபியூஷன். இது 1 மார்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ட்ரிபிள் ஃபியூஷன் என்ன அர்த்தம்? ஸோ பிரைமரி எண்டோஸ்போம் வந்து டிவிஷன் ஆகும்போது ட்ரிபிள் ஃபியூஷன் நடக்குது. ட்ரிபிள் ஃபியூஷன்னா 2 போலார் நியூக்ளியஸ் அண்ட் 1 ஸ்பெர்ம் நியூக்ளியஸ், இதுதான் ட்ரிபிள் ஃபியூஷன். இதை நம்ம எப்படி எழுதணும்னா 3n நம்பர் ஆஃப் குரோமோசோம். இட் இஸ் நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ. எண்டோஸ்போம்னாலே நமக்கு நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ, கருவுன் திசு, கரு வளர்கிறதுக்கு தேவையான ஊட்டத்தை கொடுக்கும். ரெகுலேட்டரி ஃபார் ஸ்ட்ரக்சர் தட் நியூரிஷ் ஃபார் டெவலப்பிங் எம்ப்ரியோ உருவாகிறதுக்கு இந்த எண்டோஸ்போம் யூஸ் ஆகுது. ஸோ இதோட டைப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டைப் வந்து ரொம்ப ஈஸி தான். இதுதான் கீ பாயிண்ட் நமக்கு. இப்போ எண்டோஸ்போம் 3 டைப்பாக பிரிக்கிறோம். நியூக்ளியர் எண்டோஸ்போம். இப்போ நியூக்ளியர் எண்டோஸ்போம்னு என்ன, பெண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் பெண், சரிங்களா. பெண் வந்து அண்டர்கோஸ் த மைட்டாசிஸ் டிவிஷன் நடக்குது. இப்போ மைட்டாசிஸ் டிவிஷன் நடக்கும்போது நோ செல் வால் ஃபார்மேஷன். பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸில் மைட்டாசிஸ் நடக்கும்போது நோ செல் வால் ஃபார்மேஷன், செல்ஸ் வந்து உருவாகுது. பட் அதில் என்ன உருவாகும், பிரைமரி நியூக்ளியர் கண்டிஷன். அப்படின்னா எ ஃப்ரீ நியூக்ளியர் கண்டிஷன் எக்ஸிட்ஸ். ஃப்ரீ நியூக்ளியர் கண்டிஷன் எக்ஸிட்ஸ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் எதை படிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இக்ஸோரா காக்சினியா, அது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அராகிஸ், இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட நீங்கள் எழுத வேண்டாம். எக்ஸாம்பிள் அராகிஸ் ஹைப்போஜியா. கிரவுண்ட் நட்டில் இந்த டைப்பான பிரைமரி எண்டோஸ்போம் இருக்குது. ரெண்டாவது செல்லுலார் எண்டோஸ்போம் பொறுத்த வரைக்கும் பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது, 2 நியூக்ளியஸ் இருக்கும். இட் இஸ் ஃபாலோடு த பை வால் ஃபார்மேஷன். அதில் வால் ஃபார்மேஷன் இருக்குது, அதில் வால் ஃபார்மேஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் இலியாந்தஸ் நான் வச்சுக்கோங்க. இது 2 டைப்பு. அண்ட் தென் 3வது டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இது ரொம்ப முக்கியம். ஹீலோபில் எண்டோஸ்போம்னு சொல்லுவோம். பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் மூவ் டுவர்ட்ஸ் பேஸ் ஆஃப் எம்ப்ரியோ சாக், கருப்பை உண்டாகும். கருப்பையில் 2 டைப்பான நியூக்ளியஸ் செல் இருக்கும். செல்வால் வந்து ஃபார்ம் ஆகும். இட் டிவைடட் லார்ஜ் மைக்ரோபியல் சேம்பர், ஸ்மால் மைக்ரோபியல் சேம்பர், நியூசிலியஸ். மைக்ரோபியல் சேம்பர் வந்து டிவைட் ஆகும்போது செலாசல் சேம்பர் நியூக்ளியஸ் டஸ் நாட் டிவைட். இது ரொம்ப முக்கியம், இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ டயக்ராம் தான். டூ யூ நோவில் ரூமினேட் எண்டோஸ்போம் இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள்.